ஒரு காலத்தில் வானமாமலை என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் இரண்டு வகை. சிலர் உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள். சிலர் சோம்பேறிகள், பிறரை ஏமாற்றி வாழ்பவர்கள். முருகன் என்ற விவசாயி தனது வயலை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான். அவன் விதைத்த விதைகள் மண்ணில் உறங்கிக் கொண்டிருந்தன. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. மழை வந்தால் எல்லாம் நன்றாக வளரும். அன்றிரவு பெரும் மழை பெய்தது. நீரால் நிலம் நிறைந்தது. சில நாட்களில் அவன் வயல் பச்சை பசுமையாய் மாறியது. அவன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது. இங்கே மழை வாழ்க்கையை உயர்த்தியது. அதே கிராமத்தில் காளி என்ற ஒருவன் இருந்தான். அவன் பிறரின் நிலத்தை அபகரித்து நீர்ப்பாசன கால்வாய்களை அடைத்திருந்தான். அவன் உழைப்பை வெறுத்தவன். அதே மழை அவனது பகுதியில் கொட்டியது. நீர் வடிகால்கள் இல்லாததால் அவன் கட்டிய வீடுகள் இடிந்து விழுந்தன. அவன் பதுக்கி வைத்த பொருட்களெல்லாம் நீரில் அழிந்தன. இங்கே அதே மழை அவனை அழித்தது. மக்கள் உணர்ந்தார்கள். மழை நல்லதோ கெட்டதோ இல்லை. அது யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர்களின் செயல்தான் தீர்மானிக்கிறது. நல்லவர்களுக்கு மழை வாழ்வை உயர்த்தியது. கெட்டவர்களுக்கு மழை அழிவை கொண்டு வந்தது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய், எடுப்பதூவும் எல்லாம் மழை. மழை நல்லவர்களை உயர்த்தும், அதே மழை தீயவர்களை அழிக்கும்.